ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. ஹாய் சபரீஷ். சபரீஷ் என்றால் சொற்பொழிவாளர், ஆன்மீகத்திலும் நல்ல பேச்சாளர், பக்தியை பரப்பும் பாவை நோன்பினையும் ஆயிரக்கணக்கில் கலந்து கொள்ள வைத்தவர் சபரிஷ் என்றாலே சபாஷ் என்றே சொல்லுவோம். அவரின் பொறுமைக்கு நாமும் செவி சாய்ப்போம். குருவாயிருந்து கூட்டு பிரார்த்தனையும் செய்வித்து மாய்ந்தாரோர் எம்பாவாய். ஒரு குருஸ்தானத்துல இருக்கீங்க. ரொம்ப 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 சந்தோஷம். 2வது வருஷமான பாவை நோன்பு. அதுக்கு முன்னாடியும் திருப்பாவை திருவம்பாவை சொல்லியிருக்கோம். ஆனா அது அர்த்தம் புரியாம நீங்க ஃபர்ஸ்ட்ல என்ன சொன்னீங்களோ அந்த மாதிரிதான் நாங்க படிப்போம், அவ்வளவுதான். அந்த மாதிரி இருந்தது. அது போய் இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா நல்லா அர்த்தம் இருந்தாலும் இன்னும் கிளியரா புரியணும்னா இன்னும் ஒரு அடுத்த வருஷமும் நாங்க நல்லா கேட்டாதான் இந்த இன்னும் தரவாகும்னு நினைக்கிறேன். பட் வந்து என்னன்னா அதுக்கு முன்னாடி பண்றப்ப வந்து மரகழி பிறந்த உடனே ஒரு 10 நாளைக்கு ரொம்ப பொறுப்பா எந்திரிச்சு எல்லாம் பண்ணுவோம். அப்படி அப்படியே டிலே ஆயிட்டே போகும். ஆனா இப்ப 2 இயர்ஸ் தான் என்னன்னா ஒரு கமிட்டடா இந்த ஒரு இது எடுக்கிறதுனால நான் ஆல் 30 டேஸுமே போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி 5:30க்குள்ள எல்லாமே முடிச்சு எங்களுக்கே ஒரு சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் கான்ஃபிடென்ஸாகவும் இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ ஸோ மச். పావై నోన్బు అనేది కొల్ల విశేషం మన ఊర్లో. తిరుపావ తిరువంబావ అంతా నేను డైలీ అన్నినమే చదువుతూనే ఒగోదిని అర్థం అంటే ఈసారి సబరిసి చెప్తా ఉండారు. అది కొల్ల నస్తుంది. ఆ మరి అందరూ నస్సా చెప్పి మాగును குறிக்கோள் எத்துன்றாண்டா మంచి విధంగా ఆండాల్ని తలిచి దండం పెట్టండా. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. சபரி 30 நாளும் போனதே தெரியல தம்பி. எவ்வளவு அர்த்தங்கள், எவ்வளவு கதைகள். எங்களுக்கு எத்தனை வருஷம் நான் படிச்சாலும் இப்ப 2 வருஷமா உங்களோடத கேட்கிறப்ப எனக்கு நான் புதுசு புதுசா இப்போ திருப்பாவையை படிக்கிற மாதிரியே இருக்குது. இந்த அனுபவங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் எங்களுக்கு சொல்றதுக்கு உங்களை படைச்ச அந்த கடவுளுக்கு ரொம்ப கோடான கோடி நன்றி. நீங்க நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமா நல்லா இருக்கணும். உங்க பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும். இந்த பாவை நோம்புல கலந்துக்கிட்ட அனைத்து பேரும் லோகத்துல இருக்க எல்லாரும் சுபிக்ஷமா, எல்லாருக்கும் கடவுள் அம்மா தள்ளி ஆண்டாள் தள்ளி எல்லாருக்கும் நல்ல அனுகிரகத்தை கொடுக்கணும். எல்லாரும் அனைத்து செல்வங்களோட எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆனா கூட்டு பிரார்த்தனை செய்யறப்ப தம்பி, ஆண்டாள் அம்மாவும் நெங்கமன்னாரும் என் பக்கத்துல நிக்கிற மாதிரியே இருந்துச்சுப்பா. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். பேசுறப்பவே இப்ப எனக்கு அப்படியே புல்லரிக்குது. என்னோட வேண்டுதலை 4வது நாளே நிறைவேறிடுச்சு. நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அப்பதான் நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தீங்க. உடனே முடிஞ்சாலும் எதுவும் இப்ப சொல்லாதீங்க, இன்னமும் நிறைய பிரார்த்தனைகளை வையுங்கன்னு. நிறைய வச்சிருக்கேன். அந்த மாதிரி இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்ல தெய்வ பக்தியை கடவுள் கொடுக்கணும். அதுதான் இந்த தாயாரும் ரெங்கமன்னாரும் நம்மளுக்கு செய்ய வேண்டியது. வாழ்க வளமுடன். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும். வாழ்க வளமுடன். தம்பி சபரி, இன்னைக்கு என்னோட திருமண நாள்பா. இன்னைக்கு வாரணமாயிரம் கடைசி பாசுரம் வரைக்கும் சொன்னீங்க இல்லையா? அந்த அர்த்தத்தெல்லாம் கேட்டதும் எனக்கு அன்னைக்கு நடந்தது ஃபுல்லாக இன்னைக்கு எனக்கு ஞாபகம் வந்தது. அப்படியே ஆண்டாள் தள்ளி எல்லாருக்கும் அவங்களுக்கு நடக்கிற மாதிரி எனக்கு நடந்தது மாதிரி ஒரு ஞாபகம் வந்தது. எனக்கு அதை கேட்க கேட்க அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சு அப்படியே எனக்கு சொல்ல தெரியல. அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது. எல்லாரும் இதை கேட்ட எல்லாருக்கும் நல்லபடியாக திருமணம் ஆகணும், நல்ல குழந்தைங்கள் பிறக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன். இதை சொன்ன நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும். தீர்க்காயுசோட நல்ல ஆரோக்கியத்தோட நீங்கள் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன்.